ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டே டு டேயில் இருக்கோம். எதுக்காக இங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எங்கள் பாப்பாங்களுக்கு கிளாஸ் பார்ட்டி இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து சாக்லேட்ஸ் பலூன்ஸ்லாம் வேணும்னு கேட்டாங்க. சரி அதுக்காக தான் இங்கே வந்திருக்கு. சரி அதையே நம்ம விலாகை எடுத்து போடலாம் அப்படின்னு தான். வெல்கம் டு ரெடி செட் கோ தமிழ். பாரு ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு லாலிபாப்னாவே ரொம்ப பிடிக்கும். எனக்கு பிடிக்கும்னு அவளுக்கு சொல்ல தெரில, அதனால் நம்மளுக்குன்னு சொல்கிறா. பாரு ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சாக்லேட் இருக்குது. இந்த கதை செக்ஷனே இருக்கலான்னு எனக்கு இருக்குது. பாரு ஃப்ரெண்ட்ஸ், சாக்லேட்டே கார் ஷேப்பாக பண்ணியிருக்காங்க கிட்ஸ்க்காக. இந்த பி ஷேப்பு லேடி பக் ஷேப்பும் வச்சுருக்காங்க சாக்லேட்டில். நான் கூட ஹோல்ட் பண்ணியிருக்க பாருங்க பி சாக்லேட்டு. அக்கா பாருங்க ஹோல்ட் பண்ணுறாங்க லேடி பக் சாக்லேட்டு. இதே சாக்லேட் தான் லாஸ்ட் இயர் எங்களோட ஸ்ரீனா மேம் கொடுத்தாங்க. லாஸ்ட் இயர் கிளாஸ் பார்ட்டி எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு தெரியுமா? நாங்கள் சிங் பண்ணோம், டான்ஸ் பண்ணோம், நல்லா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம், நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. பிடிச்ச நேரத்தில் என்ன நாள் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ யம்மியாக பார்க்கறதுக்கு இருக்குது இந்த லாலிபாப். ரெண்டு பாப்பாங்களும் செம ஜோராக ஹாப்பியாக இருக்கிறாங்க. எந்த சாக்லேட் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சாக்லேட்டை பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்டு இருக்கிறாங்க. பாருங்க எவ்வளோ அழகாக ஜெம்ஸ் பார்த்துருக்காங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது என்னது தெரியல. அம்ரல்லா மாதிரியே இருக்குது இந்த பிஸ்கெட்டு. ரொம்ப வியர்டாக இருக்குது. மார்னிங் பார்த்திங்கன்னா நேற்று என்ன வாங்கிட்டு வந்தோமோ அதை முதல்ல தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. சின்ன பாப்பாவுக்கு என்ன எடுத்துகிட்டு போகணுமோ அதை தனியாக எடுத்து வச்சாச்சு. பெரிய பாப்பாவுக்கு தனியாக எடுத்து வச்சாச்சு. ஏன்னா ரெண்டு பேருமே ரெண்டு டிஃப்ரெண்ட் டைமிங்க்கு தான் ஸ்கூலுக்கு போவாங்க. ஏன்னா ரெண்டு பேத்துக்குமே வெவ்வேறு டைமிங். சின்ன பாப்பா ஒரு டைமுக்கு போவா, பெரிய பாப்பா ஒரு டைமுக்கு போவா. அதனால் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா அவங்க கிளம்பும்போது எடுத்து வைக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா அடை தான் சுட்டேன். முருங்கைக்கீரை போட்டு கோதுமை வடை சுட்டேன். அதை சாப்பிட்டு பால் குடிச்சிட்டு அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. நைட்டு இந்த கீரை வாங்கிட்டு வந்தேன். நெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். இங்கெல்லாம் கீரை வந்து பேக்கெட்டில் தான் விற்பாங்க. நம்ம ஊரில் கட்டி விற்பாங்க. பார்த்தோன்னே நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இங்கே இந்த கவரில் இருந்தங்காட்டி எனக்கு தெரில, பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. கவர் கொஞ்சம் மொத்தமாக இருக்குமா, அதனால நம்மளுக்கு சரியாக தெரியல. இப்போ கவர்லேருந்து எடுத்து அப்படியே பொலன்னு கொட்டுது. கடைசியாக இந்த கீரை வாங்கினதுக்கு நெய் காய்ச்சலுக்கு மட்டும்தான் வரும்னு நினைக்கிறேன். இதை பொரிச்சதுக்கு இவ்வளோ தான் வந்துச்சு. நெய் காய்ச்சினது போக மீதி நம்ம ஏதோ பக்கோடா மாதிரி போட்டுக்கலாம். ராகி பக்கோடாலாம் போட்டோம்னா நல்லாயிருக்கும். சரி, இப்போ இந்த முருங்கைக்கீரை போட்டு நம்ம நெய் காய்ச்சிக்கலாம். நெய் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்தே மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஆவின் நெய் டேட் பார்த்துட்டு அந்த எக்ஸ்பைரி டேட்குள்ளே எவ்வளோ யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு 2-3 பேக்கெட்ஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நான் யூஸ் பண்ணுவேன். அது நல்லாயிருக்கும். ஆனால் அது தீர்ந்து விட்டு தான் ரொம்ப கவலையாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு, என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்புறம் பார்த்தா இங்கே நெஸ்டோவிலே விற்கிறாங்க கவுஸ் பட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அன்சால்ட்டட் விற்கிறாங்க. சரி அதை வாங்கிட்டு வந்து ஃபஸ்ட் டைம் எப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன். ஆனால் நல்லா தான் இருக்குது. நெய் வந்து முருங்கைக்கீரை போட்டு காய்ச்சுவேன் நல்லா இருந்துச்சுன்னா. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற கருவேப்பிலை போட்டு காய்ச்சினாலும் நல்லா அந்த நெய் நல்ல மணமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த முருங்கைக்கீரை போட்டதும் அப்படியே சடன்னு பொரியும் அந்த நெய்யில். இந்த முருங்கைக்கீரை பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுட்டு நெய்யை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றுறோமோ நம்ம வடிகட்டி ஊற்றிக்கலாம். இப்போ அதை ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நெய் பாத்திரம் இருக்குல்ல, அதில் நம்ம நல்ல சூடான சாப்பாடு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். நான் 1 kg பட்டர் வாங்கினேன். இப்போ நெய் காய்ச்சதுக்கு எனக்கு இவ்வளோ நெய் வந்துச்சு. இந்த ஜார் பத்தலை. ஸோ அதனால் இதை நம்ம ஒரு சம்பளத்தில் ஊற்றி வச்சிட்டோம்னா ஒன்று எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னொன்று வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிக்கலாம். அது தீர்ந்தோடனே நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்கிறது எடுத்துக்கலாம். இப்போ 2 பாப்பாவும் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளே இப்போ நான் சமையல் ரெடி பண்ணி வைக்கணும். என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் சிக்கன் இருக்குது. ஸோ அதனால் இப்போ சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். நாடான் சிக்கன் குழம்பு, அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை தான் நான் செய்ய போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த நாடான் சிக்கனுக்கு கரம் மசாலா ரெடி பண்ணணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா சோம்பு, மிளகு, அன்னாச்சிப்பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதை வந்து வறுத்துட்டு நம்ம பவுடர் மாதிரி அரைச்சிக்கணும். சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். இது மாதிரி வறுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். இந்த நாடான் சிக்கனுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அரைக்கிற அந்த கரம் மசாலாவும் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணுவோம், அதுவும் தான். ஏன்னா இது ரெண்டும் வந்து அவ்வளோ ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த நாடான் சிக்கனுக்கு. நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நாம் வறுத்த கரம் மசாலாவை அரைச்சி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து குழம்பு தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றுறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் நார்மலாக என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணிங்களோ அது கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் வந்து கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் இந்த நாடான் சிக்கனுக்கு, அதுக்காக தான். நெக்ஸ்ட் வந்து இஞ்சி இலை, மிளகு, பட்டை, கிராம்பு, சோம்பு இதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பெருசாகவே இருந்துச்சு. ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம்.
ஒரு தக்காளி போட்டுக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான். இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதனால் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், தனியாத்தூள். இந்த தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம கோழி போட்டுக்கலாம். இப்போ கோழி பார்த்திங்கன்னா இது 1/2 kg. இது போட்டு நல்லா அந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கணும். இதுக்கு வந்து 2 பச்சை மிளகா நல்லா வாசனைக்கு கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது மாதிரி கிளறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இந்த கோழிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மூடி போட்டு நம்ம நல்லா வேக விடணும். இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் மிளகுத்தூளும் அரைச்சி வச்சுருக்கிற கரம் மசாலா தூளும் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கெட்டியான தேங்காய் பால். இது வந்து நான் அரை மூடி தேங்காயில் நல்லா கெட்டியாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு நல்லா குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க, உங்களுக்கு நல்லா குழம்பா வரும். இப்போ எனக்கு செமி கிரேவி ஸ்டைலில் இருந்தால் போதும், ஸோ அதனால் நான் தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ நீங்கள் நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பார்த்துக்கோங்க, ஏன்னா தேங்காய் பால் ஊற்றிருக்கிறோம்ல, ஸோ அதனால் சிக்கனுக்கு வந்து உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு ஒரு கிளறி விட்டுட்டு ஸ்டவ் சிம்மில் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் இந்த குழம்பு நீங்கள் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக தாளித்து கொட்டினோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். தாளித்து கொட்டுறதுக்கும் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். என்னென்ன பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய் துண்டு, இது நம்ம தாளித்து குழம்புல கொட்டிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா வாசனைக்காக தான். இது வந்து நம்மளுக்கு வேணும்னா தாளித்து கொட்டிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து இதோட ஸ்மெல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். தாங்க இப்போ ஸ்கூல்லேருந்து பிள்ளைங்க வரதுக்குள்ளே இப்போ நம்மளுக்கு டேஸ்ட்டான நாடன் சிக்கன் குழம்பு பண்ணியாச்சு. இப்போ போய் அவங்க ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். தேங்க்யூ, பை பை.